வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமணம் ஆகாமல் உள்ள ஆண் பெண் அனைவருக்கும் விரைவில் திருமணமாக வேண்டி வழிபட வேண்டிய நிகழ்வு. நம்ம திருமலபாடி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரியலூர் செல்லும் வழியிலுள்ள திருமலபாடி வைத்தியநாத சுவாமி கோயிலுக்கு சென்று பங்குனி மாதம் நடக்கும் நந்தி கல்யாணத்தை பார்க்கும் அனைவருக்கும் முந்தி கல்யாணம் நடக்கும் என்பார்கள். அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் நடப்பதற்குள் கல்யாணம் நடக்கும் என்பது ஐதீகம். அதன்படி வருகிற ஸ்ரீ சுபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 16ஆம் தேதி மார்ச் 30ஆம் தேதி வியாழக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் நந்தி கல்யாணம் நடக்கிறது. நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்பது சான்றோர் வாக்கு. நந்தி கல்யாணம் பார்த்தவருக்கு முந்தி திருமணமாகும் என்பது இதன் பொருள். அதன்படி நந்தி கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் நடைபெறுவதற்கு முன் திருமணம் நடைபெறுந்துவிடும் என்கின்றனர். ஆம், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நந்திகேஸ்வரனின் தெய்வீக திருமணம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தன்று இந்த சிறப்பு வாய்ந்த திருமணம் நடைபெறுகிறது. அரியலூர் மாவட்டம் திருமலபாடி திரு சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலில் இந்த தெய்வீக திருமணம் வருடா வருடம் நடைபெறுகிறது. மணமகன் பிரதோஷ நாயகரான நந்திய பெருமான், மணமகள் வசிஷ்ட முனிவரின் பேத்தியும் வியாக்கிரபாத முனிவரின் மகளுமான சுயசாம்பிகை. இந்த ஸ்தலமானது திருமால், இந்திரன் ஆகியோரால் வழிபாடு செய்யப்பட்டது. மேலும் திருஞானச் சம்பந்தர், அப்பர் சுந்தரர் ஆகியோரால் திருப்பதிகங்கள் பாடியும் வழிபாடு செய்யப்பட்ட ஸ்தலமாகும். தஞ்சாவூர் மற்றும் லால்குடியிலிருந்து 28 கிலோமீட்டர் தூரத்திலும் மற்றும் திருவையாறில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் புல்லம்பாடியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கிழக்கு திசை நோக்கி 7 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி தரும் இக்கோயிலில் 3 திருச்சுற்றுகள் உள்ள தல விருட்சமாக பனைமரம் உள்ளது. நடராஜர் மண்டபம் அருகே திரு நந்திகேஸ்வரர் தனது மனைவி சுயசாம்பிகையுடன் காட்சி தருகிறார். திருமணத்திற்கு முதல் நாள் நந்திய பெருமான் பிறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விழாவின் போது பல வகை அபிஷேகங்கள் நந்தியம்பெருமானுக்கு செய்விக்கப்படுகிறது. அன்று மாலை திருவையார் கோயிலில் அவருக்கு பட்டாபிஷேகமும் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெறும் நாளன்று காலை ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகுடன் கண்ணாடி பல்லக்கிலும் நந்திய பெருமான் பட்டுச்சட்டை அணிந்து கையில் செங்கோல் ஏந்தி வெள்ளியிலான தலைப்பாகை அணிந்து மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்திலும் அமர்ந்து வான வேடிக்கை, இன்னிசை கச்சேரி உடன் புறப்படுகின்றனர். அன்று மாலை கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி திருமலபாடி வந்தடைகின்றனர். அங்கு கண்ணாடி பல்லக்கில் வீற்றிருக்கும் சுந்தராம்பிகையுடன் உடனுறவை வைத்தியநாத சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்கொண்டு அழைத்து அவர்களை வரவேற்று கோயில் முன் உள்ள திருமண மேடைக்கு அழைத்து செல்கின்றனர். திருமண மேடையில் சுயசாம்பிகை தேவிக்கும் நந்திய பெருமானுக்கும் அனைத்து விதமான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வர இன்னிசையுடன் சுந்தராம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி மற்றும் திருவையாறு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் முன்னிலையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னிலும் மணமகள் கழுத்தில் மணமகன் தாலி கட்டுகிறார். திருமணம் முடிந்ததும் மணமக்களுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. தொடர்ந்து இருவரும் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். இரவினே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைப்பதால் நந்திய பெருமான் திருமணத்தை காணும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடைகள் நீங்கி காலத்தே திருமணம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். வணக்கம் நண்பர்களே.